ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க ஃபைனல் ஓடிஐ மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பிளேயர் ஸ்டாட்ஸ் வைஸ் அண்ட் பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஃபார்மில் எப்படி நல்லா இருக்காங்க அண்ட் பிளேயர் பேட்டில் வைஸ் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, வெனூர் ரெக்கார்டில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அண்ட் கிராண்ட் லீக்குக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ரிஸ்க்காக நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அதில் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் கொடுக்கலாம், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம், இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்கில் டீம் மேக் பண்ணுறப்போ இன்னமும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான டீமும் அண்ட் ஸ்மால் லீக்கான டீமும் நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ரைம் எதுவும் பண்ணல, நம்ம சேனலில் ஃபுல்லாமே ஃப்ரீயாக டீம் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டாக் கொடுக்குற டீம்ஸ்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க்காக நீங்கள் கூட ரிவர்ஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களோட ஓன் விருப்பம். ஸோ நான் பொறுத்தவரை டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் தான் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்போர்டஸ் ஆப் பொறுத்தவரை ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு TDS சார்ஜஸ் அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அண்ட் 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் இன்ஸ்டால் விட்ரால் அவைலபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி தவிர நிறைய கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது. லூடோ, கேரம் போர்டு இந்த மாதிரி கேம்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேட் கூட பண்ணி எதுவுமே வின் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காண்டஸ்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிட்டாங்க ஆப்போசிட் பிளேயர் எல்லாமே. சுபம் கில்லுக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா அகமதாபாத்தில் நடக்க போகிறதுனால சுபம் கில்லை அதை கட்டி வச்சிட்டாங்க. வெனூர் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா சுபம் தவிர மீதி 4 பேர்த்துல தான் நீங்கள் பிக் பண்ண போகணும். அவர் ஆப்ஷன்ஸ் இல்லை. பென் டக்கட்டாக இருக்கலாம், ரோஹித் சர்மா, ஜோ ரூட், பிலிப் சால்ட், இந்த 4 பேர்த்து ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணி அவளுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பை சான்ஸ் கில்லு எர்லியாக விக்கெட் விட்டால் அண்ட் பிலிப் சால்ட் விக்கெட் கிங் மூவ்ஸில் இருக்கனால அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டி பார்க்கலாம். ரூட் கூட பவுலிங் ஆப்ஷன் சம்டைம் போடுறாரு. அண்ட் அவருமே நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். அவருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீம் மேக் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸ்போர்டஸ் ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இன்வைட் கோட் CLA மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க 3வது ODI மேட்ச் February 12 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரை மதியம் 1:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அகமதாபாத்தில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 39 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 29 விக்கெட்டும், லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் 10 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரை 28 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவரால். அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் நடந்த இந்த மேட்ச்சில் ஓடியில் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 7 விக்கெட் ஸ்பின் பவுலர்ஸும் இந்த வெனுவில் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஒரு 3 வருஷத்தில் 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா தான் அங்கே டாமினேட் பண்ணுறாங்க. 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸுமே பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணிட்டாங்க. 2-0 அப்படிங்கிறது லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் பொறுத்தவரையும் பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் சாம்பியன் டிராஃபிக்கோசரம் அந்த இன்க்ளூட் பண்ணுவாங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் பேட்டில் இந்தியா ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா, சுபம் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், சமி, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட், பென் டக்கட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பிலிப் சால்ட் அந்த டீமோட விக்கெட் கீப்பர்ஸ் வந்துடுவார். ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜெமி ஓவர்டன், அக்கின்சன், மார்க்வுட், ஆடில் ரஷீத், ஷான் மகமட். இது பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ 2 டீமுக்கான பிளேயிங் 11 பார்த்துட்டோம். பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா டீமில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் 22 மேட்சஸ்க்கு 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 845 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் நான் சொன்னேன் சேசிங் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் சேசிங்கில் ஒரு 100+ ஸ்கோர் பண்ணி மேட்சை மாற்றி விட்டார். ஸோ இதே மேட்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப போரான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 73 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ரோஹித் சர்மா ஏர்லி விக்கெட் விட்டு போயிறாரு. பட் சேசிங்கில் வந்தார் அப்படின்னா நல்லா ஒரு நாக் ஆடிட்டாரு. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 ஆவரேஜ் இருக்குது, 10 மேட்ச்சுக்கு 414 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 48, 95, 60, 86 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ சேசிங்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் கடைசியான மேட்ச்சில் செஞ்சுரி போட்டு ஃபார்மில் தான் இருக்கார். கில்லை பொறுத்தவரை இந்த சீரீஸில் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஸோ கில் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்சஸ்க்கு 156 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் வேணுவில் 2 மேட்ச் ODI மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் IPL ஃப்ரான்ச்சைஸில் பொறுத்தவரையும் அகமதாபாத் குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் அவர் ஆடுறாரு. ஸோ நல்லாவே இந்த கண்டிஷன் அவருக்கு தெரியும். வேணு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் கில்லுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. செகண்டாக இருக்கட்டும், செகண்ட் பேட்டிங்னா இன்னொரு அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். பட் இதில் விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50+ ரன் 3 மேட்ச்சும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 60, 87, 50 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்மாக இருக்குது. பட் விராட் கோலி தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கார். ஸோ இன்னும் அவரோட பொட்டன்ஷியலை கொண்டு வரல. ஸ்ட்ரைட்லி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஹெட் டு ஹெட்டில் 36 மேட்சஸ்க்கு 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 4345 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லலாம். 62 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் வெனுவில் வெறும் 26 ஆவரேஜ் தான் இருக்குது. அண்ட் போத் இன்னிங்ஸும் கொஞ்சம் டீசெண்டான ரன் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே போருங்க. ஸோ அவர் பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு 30+ ரன் ஸ்கோர் கூட வரல. அண்ட் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அந்த அவுட் ஸ்ட்ரைட் ஆப்ஷன் போடுற பவுலங்களுக்கு விக்கெட்டை கொடுத்து ஒரு சோக்கஸ் ஆகிட்டு இருக்காரு. இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. பட் இந்த மேட்ச் அதுக்கான கேள்விக்குறியாக கூட அமையலாம். பை சான்ஸ் இந்த மேட்ச் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இந்தியா டீம் பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் இன்க்ளூட் போகிற தேவை தான். ஸோ அதனால் ரிஸ்க்காக நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் ஆர்டர்ஸில் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கார். 5 மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணி 113 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் பேட்டிங்னா நல்லா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. 59, 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஸ்ரேயஸ் ஐயரோட வெனு ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 91 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 272 ரன் அடிச்சிருக்காரு. அதில் சேசிங்கில் நாட் அவுட்லேயும் முடிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 105, 53, 13 அப்படிங்கிறது நாட் அவுட்லேயே முடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்தவரை நல்ல ஒரு வெனு ரெக்கார்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். பை சான்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேர் குயிக்காக விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்லேயும் நல்ல ஒரு ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் ஃபார்மும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பிக்குன்னு நான் சொல்லுவேன். அக்சர் பட்டேல் எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் 94 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு அந்த 94 ரன்னுமே. அண்ட் போத் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 1 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் அண்ட் 2 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங்கில் அவர் கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் 2 மேட்சாக பட் இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ KL ராகுல் அந்த இடத்துக்கு தான் வரப்போகிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பொசிஷன் இன்னும் செட் ஆகலாதனால அவர் அந்த இடத்துல வரலாம். பட் அக்சர் பட்டேல் பொறுத்தவரையும் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டில் கொடுத்துட்ருக்காரு. ஸ்மால் லீக்குக்கு மஸ்ட் பிக்னு சொல்லுவேன். KL ராகுல் பொறுத்தவரை இந்த சீசனில் அவருக்கு சரியாக அமையலை. பட் அவரோட பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே வருது. அவரோட பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் டவுன் வரக்கூடிய பேட்ஸ்மேன் தான். பட் இருந்தாலும் அக்சர் பட்டேல் மேலே ப்ரொமோட் பண்ணுறதுனால அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போகிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்சஸ்க்கு 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 8 கேட்சஸ் 2 ஸ்டம்பீட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ தான் அந்த நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியா இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ KL ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்தியா இந்த 2 சீரீஸாக ஆடல. சேசிங் தான் மேட்சை முடிச்சிருக்காங்க. பை சான்ஸ் டாஸ் வின் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா இந்தியா சேஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா சேசிங்கில் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் எப்படிலாம் டீம் செட் ஆகும் அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ பை சான்ஸ் ஃப்ளாப் ஆகலாம். அந்த இடத்துல KL ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனு பொறுத்தவரை 3 மேட்ச்சுக்கு 134 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா KL ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஹர்திக் பாண்டியா ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச்சுக்கு 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 421 ரன் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் அவருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியா பவுல் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணுங்கள். 10 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அந்த 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா இருந்து பேட்டிங்கில் எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் வரல. பவுலிங்கில் 1 or 2 விக்கெட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு.
ரவீந்திர ஜடேஜா இந்த சீரிஸ் நல்லாவே அவருக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரைக்கும் 28 மேட்ச்சுக்கு 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 532 45 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15 மேட்ச்சுக்கு 23 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 12 மேட்ச்சுக்கு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. வேணுவில் 5 மேட்சஸ்க்கு 4 விக்கெட். இந்த 4 விக்கெட்டும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரியே மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்துருவார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரவீந்திர ஜடேஜா சேஃபான ஆப்ஷன்ஸில் வந்துருவார். நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பேச்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. வெணுவில் ஒரு மேட்ச்சுக்கு 4 விக்கெட், செகண்டாக பவுல் பண்ணுறப்ப அந்த 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்தவரையும். வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட்டில் போன மேட்ச் தான் டெபியூ பண்ணார். ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணப்போ தான் இந்த ஒரு விக்கெட் எடுத்தார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. T20 சீரிஸும் நல்லா முடிச்சார். பட் ஓடிலையும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா. முகமது ஷமி பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 17 மேட்சஸ்க்கு 27 விக்கெட். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் சமிகிட்டேயும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ பும்ரா இல்லாத காரணத்தினால சமி தான் மெயின் பவுலரை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சமி கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து டீமை பொறுத்தவரையும் ஃபிலிப் சால்ட் டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவார். விக்கெட் கீப்பிங் அண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ்க்கு 69 ரன் அண்ட் 3 கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அது நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெணுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. எப்படினாலும் ஃபேண்டசி டீமுகள் வரதுக்கான பாசிபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஒரு 2 கேட்ச், ஒரு ரன் அவுட், ஸ்டம்ப் ஹிட்டில் ஈடுபட்டாருனாலும் அதிலே பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் அதே மாதிரி பேட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பிளே ஈக்குவலைஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா கம்பல்சரி ஃபிலிப் சால்ட் டீமுக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ்க்கு 97 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பென் டக்கட் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட்டை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேணும் ரெக்கார்டில் பெருசாக மேட்சஸ் எடுத்துக்கிட்டல. பட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசியான 2 மேட்ச்சில் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஜோ ரூட் எடுத்துக்கிட்டோன்னா ஹெட் டு ஹெட்டில் 24 மேட்ச்சுக்கு 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 827 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 49ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேட்ச்சுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் வெணுவில் 2 மேட்ச்சுக்கு 90 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பேட்டிங்கில் ஒரு பக்கம் சாலிடாக நின்ட்டார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிராண்ட் லீக் ஒரு ஸ்மால் லீக் ரெண்டுலையுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரி ப்ரூக் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 31 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெணுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ போன ஹாரி ப்ரூக் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஸ் வேறு மாதிரி ஹாரி ப்ரூக் அங்கே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நல்ல ஒரு கெப்பாசிட்டியான பிளேயர் தான், நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த 2 மேட்ச்சை ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட்டில் 25 மேட்சஸ்க்கு 521 ரன் அண்ட் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங்னா ரொம்ப பூரான ஒரு ரெக்கார்டு. 8 மேட்ச்சுக்கு 13 ஆவரேஜாக வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங்னா இவர் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் பிளேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெணுவில் பொறுத்தவரை 2 மேட்சஸ்க்கு 44 ரன் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் டீசெண்டாக வச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிக்னே சொல்லுவேன். ஹெட் டு ஹெட்டில் 8 மேட்சஸ்க்கு 3 விக்கெட், 196 ரன் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. வெணுவில் 2 மேட்ச்சுக்கு 24 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கெப்பாசிட்டியான பிளேயர்னு சொல்லுவேன் லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரைக்கும். கடைசி மேட்ச்சில் ஒரு 44 ரன் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த இடத்துல ஆட் பண்ணல. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இப்போ மிடில் ஆர்டர்ஸில் இருப்பார். ஜெமி ஓவர்டன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. இந்த இடத்துல எடிட்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. வெணுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ரன் 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஓவர்டன் பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அக்கின்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பெருசாக எந்த கான்ட்ரிபியூட்டும் இல்லை. பர்சன்டேஜில் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயர். 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதில் ரஷீத் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் 13 விக்கெட். அண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெணுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஆதில் ரஷீத் பொறுத்தவரையும் ஒரு கம்பல்சரி பிக்லேயே எடுத்துங்க. எப்படினாலும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ 1-2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட பாசிபிள் இருக்குது. மகமூத் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெணுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ரொம்ப பூரான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். இந்த மேட்ச் பொறுத்து அவர்கிட்ட 1 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மார்க்வுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட்டில்
8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 1 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 விக்கெட் கிடச்சிருக்கு. பட் மார்க்வுட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த பிளேயர் பேட்டலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டலை பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா மகமூத் விட்ட ஒரு முறையும், லியம் லிவிங்ஸ்டன்ட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி ஆதில் ரஷீத்துக்கிட்ட 2 முறையும், மார்க் வுட்டுக்கிட்ட 11 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சுபம் கில்லை பொறுத்தவரையும் ஓவர்டன் கிட்ட ஒரு முறையும், மகமூத் ஒரு முறையும், லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஆர்ச்சர் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. விராட் கோலி அஸ்யூஸ்வல் பொறுத்தவரையும் ஆதில் ரஷீத் கிட்ட ஒரு பேட்டில் 18 இன்னிங்ஸில் 6 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. மார்க் வுட்டுக்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஜாக்கப் பத்லட் ஒரு முறையும், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட்டுக்கிட்ட 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. கேஎல் ராகுல் பொறுத்தவரை ஓவர்டன் லியம் லிவிங்ஸ்டன், ஆர்ச்சர், ஆதில் ரஷீத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறையும், மார்க் வுட்டுக்கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஓவர்டன், மார்க் வுட் இந்த 3 பேர்த்திட்டையும் பார்த்தீங்கன்னா 3 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. கின்சன், பிரைடே காஸ் கிட்ட ஒரு முறையும், அதிகமாக பேட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்டன் ஆர் மார்க் வுட் இவங்ககிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு. ரவி ஜடேஜா, லியம் லிவிங்ஸ்டன் ஒரு முறையும், ஆதில் ரஷீத் ஆர் மார்க் வுட் 3 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதில் ரஷீத், ஓவர்டன் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன், மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. பிலிப் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு முறையும், ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு முறையும், ஹர்ஷதீப் சிங் ஆர் அக்ஷர் பட்டேல் 2 பேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் இந்த மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக பிலிப் சால்ட்டுக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பென் டக்கட் பொறுத்தவரையும் ஜடேஜா கிட்ட ஒரு முறையும், ஹர்ஷித் ராணாட்ட ஒரு முறையும், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் 4 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜோ ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவி ஜடேஜா பார்த்தீங்கன்னா 5 முறை ஒரு விக்கெட்டை எழுதிருக்காரு 12 இன்னிங்ஸில். அண்ட் குல்தீப் யாதவ்கிட்ட 2 முறையும், சமி கிட்ட 2 முறையும் ஜோ ரூட் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஹாரி ப்ரூக் பொறுத்தவரையும் ஹர்ஷித் ராணாட்ட 2 முறையும், வருண் சக்கரவர்த்தி கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் ஆர் குல்தீப் யாதவ்கிட்ட ஒவ்வொரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஜாஸ் பட்லர், வருண் சக்கரவர்த்தி கிட்ட 9 இன்னிங்ஸில் 5 முறை அண்ட் ஹர்திக் பாண்டியா கிட்ட 6 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அக்ஷர் பட்டேல் 4 முறை எடுத்திருக்காரு. அண்ட் முகமது சமி 8 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜடேஜா 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக நல்லாவே ஒரு வீக்னஸ் இருக்குது ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும். அது லெஃப்டாக மாஸ்டர்ஸ் போட்டால் இன்னும் விக்கெட்டை அதிகமாக கொடுக்குறாரு. லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் வருண் சக்கரவர்த்திட்ட 3 முறையும், ஹர்ஷித் ராணாக்கிட்ட 2 முறையும், ஹர்திக் பாண்டியா கிட்ட 4 முறையும் அண்ட் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ஜடேஜா கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ பிளேயர் பேட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்கில் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம்னா ரோஹித் சர்மா ஆர் ரவீந்திர ஜடேஜா இந்த காம்பினேஷனில் நம்ம சேஃபான ஆப்ஷன்ஸாக வருவாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ரோஹித் சர்மா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் உங்களுக்கு ஆப்பரண்ட்டாக வரவங்க ஸ்மால் லீக்கில் ஒரு 70% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷனில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஷியலாக கிராண்ட் லீக்கில் நம்ம யார் இந்த மேட்ச் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா சுமம் கில், ஹோம் பாய் அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஜோ ரூட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். அல்லது லியம் லிவிங்ஸ்டனுக்கு கூட ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அக்ஷர் பட்டேல் அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். சமி அண்ட் ஆர்க் வுட் இந்த 2 பேர்த்துக்கும் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் விராட் கோலி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவருக்கும் கூட ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனப்ஸ் ஒரு ஆத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் கேஎல் ராகுல், பிலிப் சால்ட், விராட் கோலி, ஜோ ரூட், சுமம் கில், அக்ஷர் பட்டேல், ஓவர்டன், லியம் லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா, ஷமி, மார்க் வுட் இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக கில்லுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஓவர்டன் ஆர் மார்க் வுட் இந்த 2 பேர்த்துக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜோ ரூட், பென் டக்கட், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ஆதில் ரஷீத், முகமது சமி, மகமூத் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜோ ரூட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் நான் ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதர் ஆப்ஷன்ஸாக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சமி, ஹர்திக் பாண்டியா இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். 3வது டீமை பொறுத்தவரையும்
ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, பென் டக்கட், அக்சர் பட்டேல், ஓவர்டன், லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா, ஆதில் ரஷீத், ஷமி, மார்க்வுட். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டனாக அக்சர் பட்டேலுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வேறு அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சுங்க அப்படின்னா பென் டக்கட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 4 பொறுத்தவரையும் பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிலிப் சால்ட், ரோஹித் சர்மா, ஜோ ரூட், ஜடேஜா, லியாம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத், ஷமி, மார்க்வுட், சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், அக்கின்சன். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஷமிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்க்வுட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சுங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் ஆர் அக்கின்சன் இவங்க 2 பேத்துக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு ஃபேவராக நான் ஒரு அளவுக்கு கொடுத்துருக்கேன். கேஎல் ராகுல், பிலிப் சால்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜோ ரூட், ஜடேஜா, ஓவர்டன், ஆதில் ரஷீத், ஷமி, முகமது அண்ட் சக்கரவர்த்தி. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த இடத்துல முகமது வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்தியாவோட பவுலர்ஸை நீங்கள் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் வச்சு ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரோஹித் சர்மாவுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ஷமி, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இந்த இடத்துல நீங்கள் கூட இன்க்ளூட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் கேஎல் ராகுல், பிலிப் சால்ட், விராட் கோலி, ஜோ ரூட், பென் டக்கட், ஸ்ரேயஸ் ஐயர், ஜடேஜா, அக்சர் பட்டேல், லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்ஷதீப் சிங், அக்கின்சன். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக பென் டக்கட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிச்சிங்கன்னா ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை அக்கின்சன் பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.